the Lord. Hallelujah. So glory to God. இந்த நாட்கள்ல தேவனுடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு பிரசங்கமும் நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. ஆமென். ஹalleluya. அநேக வாலிப பிள்ளைகள் எனக்கு தொலைபேசியில பேசினதும் சாட்சி சொன்னதும் எனக்கு உண்மையாகவே இது ஒரு பெரிய என்கரேஜா இருக்கு. இன்னும் நீங்க மெசேஜ் நல்லா கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு God என்ன பேசுறாருன்றத பாப்போம். நாம ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தோம்னா உண்மையாகவே கர்த்தருடைய பூரண ஆசீர்வாதத்துல நம்ம வளர முடியும். ஹalleluya. இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கேட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா அது பிரயோஜனமே இருக்காது. நீங்க கேட்கிற வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா கர்த்தருடைய சத்தம் நீங்க கேட்டு அவர் கிட்ட நெருங்கி அவர் சொல்லுவது போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றணும். ஆமென். ஹalleluya. பாருங்க, நீங்க சினிமா பார்க்கும்போதோ இல்லனா புக்ஸ் படிக்கும்போதோ இல்லனா ஸ்போர்ட்ஸ் காரியம் பார்க்கும்போதோ அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்க எப்படி கிட்ட போய் அதை குறிச்சு எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, அது எப்படி உங்களுக்குள்ள நிறைய காரியங்களை கொண்டு வருது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ளேயே உங்க லைஃப் எப்படி கொண்டு போனோம்னா ஏதோ தூரமா இருந்து அதை நம்ம இது பண்ணக்கூடாது, அது கிட்ட போகணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம செஞ்சா ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவார் அப்படின்னு நீங்க கிட்ட போனாதான் அந்த ஆசீர்வாதம். இதே மாதிரி வேதாகமத்துல ஆண்டவர் ஒரு பர்சன் கிட்ட ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காண்பிக்கிறார். ஹalleluya. பாருங்களேன், மோசே என்ற ஒரு பர்சனை குறித்து பார்ப்போம். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான காட்சி பார்க்கிறார். என்னன்னா, ஒரு செடி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகணும். ஆக்சுவலா எரியுதுன்னா சாம்பல் ஆகணும். ஆனா சாம்பலே ஆகல, அந்த செடி எரிஞ்சது, அந்த முட்செடி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது ஆச்சரியமா பார்த்துட்டு மோசே கிட்ட வரலான்னு கிட்ட வராரு. அப்ப கர்த்தருடைய சத்தம் அந்த இடத்துல வருது. மோசே மோசே அப்படின்ற ஒரு சத்தம் கேட்கிறார். என்னன்னா, உடனே காட் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை பேசுவார். வாசிப்போம். யாத்ராகமத்துல இந்த வசனத்தை குறித்து போட்டிருக்கு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கிட்டே பார்க்கும்படி மோசே என்ன பண்றார், கிட்ட பார்க்கும்படி வருகிறார். வரும்போது முட்செடி நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று ஒரு குரலை கொடுத்து அவரை அழைக்கிறார். கூப்பிட்டதுமே அவர் அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறார். நின்னதுமே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கிட்ட வந்து சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்று அவர் சொல்லுகிறார். ஹalleluya. அப்போ ஒரு அற்புத காட்சி அவன் கண்ட உடனே அவன் கிட்ட வரான். கிட்ட வந்ததுமே கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றாரு. என்ன வார்த்தைனா, நீ கிட்ட வர இடம் நீ பரிசுத்தமான பூமியா இருக்குது, உன் கால்ல இருக்கிற பாதரட்சை கழட்டிட்டு அடுத்து இந்த அற்புதத்தை பார்க்கவா அப்படின்னு காட் கொடுக்கிறார். அருமையான வாலிப பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பிரசங்கத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுற வார்த்தை, உங்களை நெருக்குகிற பாவத்தை விட்டுட்டு வாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லுகிறது, உங்களை நெருக்குகிற, உங்களை கிட்ட சேருகிற பாவத்தை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தூரமா இருக்கேன், நீங்க எங்கேயோ இருக்கீங்க. அந்த பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை நெருக்குகிற பாவம் அது தேவையில்லாத காட்சிகளா இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளா இருக்கலாம், தேவையில்லாத இடங்களுக்கு நீங்க போகிறதா இருக்கலாம், இல்ல இது பார்க்க கூடாதுன்னு காட் நிறைய தடவை சொல்லி மீறி நீங்க அதை பார்க்கறதா இருக்கலாம், இந்த பர்சனோட பேசாதன்னு காட் சொல்லி தப்பான இடங்களுக்கு நீங்க போகாம இருக்கலாம். எல்லா பாவமும் உங்களுக்கு தெரியும். அது எந்த பாவத்தை குறித்து எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு காட் என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களை நெருக்குகிற பாவம். உங்களை நெருக்குதுன்னா அப்படின்னா உங்களை பண்ண சொல்லும். அந்த பாவம் உங்களை நெருக்கி நீ பண்ணு, பாவத்தை செய்யி, நீ தப்பு செய்யின்னு சொல்லும். இந்த வாலிப வயதுல இது எல்லாமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சாங் தான் கேக்குறீங்க, ஒரு சினி சாங் எதையோ ஒரு கேக்குறீங்க. அது கேட்கும் போது உங்களுக்கு இன்பமா இருக்கும், செம்மையா இருக்கு அப்படின்னு. அது ஒரு தடவை கேட்டுட்டு விட்டா பரவாயில்ல. அந்த பாட்டை திருப்பி கேட்கும் போது உங்களை அறியாமையே உங்கள் இச்சைகள் தூண்டப்பட்டு பாவத்தை செய்யறத உங்களை நெருக்குகிறது. ஹalleluya. சோ இந்த நெருக்குதல் என்றதுன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க அதை செய்யணும் தோணி நெருக்கி உங்கள் பாவத்துல தள்ளுது. இப்போ நீங்க பரிசுத்தத்தையும் தேடுறீங்க, பாவத்துக்குள்ளேயும் கடந்து போனீங்கன்னா பரிசுத்தமான வாழ்வுக்கு நேரம் உங்களால வர முடியாது. இன்னைக்கு காட் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ அற்புதத்தை காண ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோ கேட்கிற, இந்த மெசேஜை கேட்கிற, இந்த வீடியோக்குள்ள என்ன ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாருன்னு அவளோட வர, ஆனா கேட்கிற, ஆனா அதன்படி எதுவுமே செய்யாம தூரமா நிக்கிற. ஹalleluya. கேட்கிற வசனத்தின்படி உன்னை நீ அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. புத்தி இல்லாத குதிரையாகவும் புத்தி இல்லாத கோவேறு கழுதியாகவும் நம்ம இருக்கக்கூடாது. வசனத்துல சங்கீதம் 32ல 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் கட்டப்பட்டு அவ கர்த்தர் கிட்ட வரும், வந்தாதான் அது ஆசீர்வாதத்தை பெறும். நாம என்ன பண்ணுகிறோம்னா கட்டப்படவே மாட்டேன்றோம். நம்ம அந்த பாவத்தை விட்டு இதுல இருந்து வெளியில வரணும்னு நம்ம நினைக்கவே மாட்டேன்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், காட் என்னோட லைஃப்ல ஒரு அற்புதம் செய்யணும். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவர் மேஜிக் செய்யறவர் கிடையாது. நீ வந்தீனா உனக்கு அப்படியே மேஜிக்லாம் செய்வன இல்ல. நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டாதான், நீங்க பாவத்தை விட்டு வெளியில வந்தாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போகணும். மோசையை பார்த்து திட்டமா சொல்லிட்டாரு, மகனே நீ அற்புத காட்சி பார்க்க வந்துட்ட, உன் லைஃப்ல நான் உனக்கு ஒரு பெரிய லீடரா உன்னை மாத்த போறேன், உனக்குன்னு அற்புதம் ரெடியா காத்திருக்குது. சாதாரண செடியை பார்க்க வரல, ஒரு அற்புதமா எரிந்து கொண்டிருக்கிற தேவன் காண்பி
காண்பித்த தரிசனத்தை பாக்குறாரு. அப்பேற்பட்ட தரிசனம் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களை நெருக்குகிற பாவத்தை கழற்றி போடுங்க. ஆமென். சோ இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது எப்படிக்கா இவ்வளவு நாள் நான் அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டேன், நான் ஒரு உணர்வோட வாழ்ந்துட்டேன், நான் இப்படியே நான் இந்த சீனை ரொம்ப பார்த்துட்டேன், நான் லேப்ல இல்லாம என்னுடைய இது இல்லாம நான் பார்க்காம நான் நைட்ல படுக்கவே மாட்டேன், மொபைல்ல பேசாம நான் படுக்கவே மாட்டேன், இந்த சீனை அனுபவிக்காம நான் இருந்ததே இல்ல, இந்த ட்ரக்ஸை நான் எடுக்காம இருக்கவே முடியாது, என்னால எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தவறான விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு நம்ம காட் கிட்ட வந்தா அற்புத காட்சிக்குள்ளாய் கடந்து போக முடியாது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக முடியாது. அன்பான பிள்ளையே, காட் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை எந்த பாவம் நெருக்குதோ அதை யோசிச்சு பாருங்க. புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமே தவிர புத்தி இல்லாத கோவேர் கழுதியாய் நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கடந்து வாங்க. அவர் மோசே உடனே ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல கால்ல இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போட்டு ஆண்டவர் கிட்ட கடந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் அவன் கிட்டே போய் பார்க்கிறான். இரண்டாவது, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு கிடைக்குது. அநேக ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தீர்க்கதரிசன வசனம் கிடைக்குது, தரிசனம் கிடைக்கிறது. ஆமென். சோ உங்களுக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தான் அழைக்கிறார். மோசே என்று ஆண்டவர் உங்களை பார்த்துதான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நீ கடந்து வா, அற்புத காட்சியை பாரு. இந்த பிரசங்கத்தை கேட்க நீ எந்த ஆவலோடு வந்தியோ அதே ஆவலோட பாவத்தை விட்டுட்டு வாங்க, பாவத்தின் சூழ்நிலைகளை கழட்டி போட்டு வாங்க. ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடுவார். அற்புத காட்சி உன்னை தேடி வரும், தரிசனங்கள் உன்னை தேடி வரும். உன்னுடைய எதிர்காலம் மிகப்பெரிய அற்புதத்துல காத்திருக்கிறது. நீயும் ஒரு பெரிய லீடராக இந்த காலகட்டத்தில் வாழ்வாய் என்று கர்த்தர் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போது உற்சாகமா இருந்தது எனக்கு. என் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார், நீ ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று உன்னை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை கூப்பிடுகிறார். உன் காலை சுற்றி கொண்டிருக்கிற பாம்பை கழட்டி போடு, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸான பர்சனை தூக்கி போடு, தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ற எல்லா எண்ணத்தையும் தூக்கி போடு. காட் கிட்டவா, காட் பெரிய காரியம் செய்வார். தரிசனம் உனக்காக காத்திருக்கிறது, உனக்காக ஒரு பெரிய எழுப்புதல் காத்திருக்கிறது. ஆமென். சோ உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா இயேசுவே, கிட்டே நெருக்குகிற பாவங்களை உதறி தள்ளி ஆண்டவரே மோசேவை போல வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா என் பிள்ளைகளை மாற்றுங்க. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத ஆண்டவரே, தேவையில்லாத பாவங்களை இந்த பிள்ளைகளை விட்டு விலக்கி காத்தருளும். ஆவியானவர் தாமே கூட இரும். கேட்ட பிரசங்கத்தின்படி ஆண்டவரே அப்பா, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதமா நடத்த இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து நடத்துங்க. ஆவியானவர் கூடவே இரும். பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் சபித்து கட்டுகிறேன். இம்மட்டும் நடத்தினவர் என் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.